உலகத்திலே இருக்கிற ரொம்ப கஷ்டமான வேலை என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கையை உருவாக்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படி ஒரு கஷ்டமான வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே, இந்த சேனல் வந்து என்னுடைய ஓன் சேனல் மீடியா ஜங்ஷன். ஸோ 9000 சப்ஸ்கிரைபர், 9200 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. பட் இந்த ஃபீல்டுக்கு இது ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் கம்பேர் பண்ணும்போது ஒரு 3rd பிளேஸில் நான் இருக்கேன். அதாவது பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடாக இது ஃபுல்லாகவே நான் போட்டிருக்க வீடியோ, நிறைய பிஸ்னஸ், இது என்னுடைய விஷுவல், இது என்னுடைய ட்ரைனிங்க்குன்னு தனி சேனல் வச்சுருக்கோம். இது வந்து சேனல் பேர் வந்து மீடியா ஜங்ஷன். இது என்னுடைய வெப்சைட் oursoftware.in. இந்த வெப்சைட் வந்து முழுக்க ஒரு ரீசேலருக்காக உருவாக்கியிருக்கோம். இப்போ மார்க்கெட்டில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ ERP சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டேலி ERP இருக்குது, பிஸி ERP இருக்குது. ஆனால் யாருமே நம்மளுக்கான அடையாளத்தை கொடுக்கறது கிடையாது. அப்படி நம்மளுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். நீங்களும் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாம் வித்தவுட் கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்ல. உங்களுடைய நேமுக்கே நீங்கள் இந்த லைசன்ஸ் எல்லாம் சேல் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்தமாரி அட்வான்ஸ் சாஃப்ட்வேர் இங்கே இருக்கா அவங்கள்ட்ட அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கிறேன். இது வந்து பிஸ்னஸ் ERP சாஃப்ட்வேர். இந்த ERP சாஃப்ட்வேருக்கு இணையான அப்ளிகேஷன் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்கள் இது வந்து டீலர்ஷிப் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது தெரியும், ஐயோ என்னங்க இப்படி பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங்லேருந்து ஆரம்பித்து டிஸ்ட்ரிபியூட்டர், டீலர், ஹோல்சேல் பண்ணுறவங்க, எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், மொபைல் ஷாப், சூப்பர் மார்க்கெட், இப்படி எல்லாத்துக்கும் ஒரே அப்ளிகேஷன். சரிங்க, ஒரு ERP 15+ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் சொல்கிறீங்களே அப்படின்னா, எஸ், இந்த இது வந்து ஃப்ளெக்சிபிள். இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 சாஃப்ட்வேருடைய இன்டர்ஃபேஸ் உள்ளே இருக்கும். ரெண்டாவது, எந்த பிஸ்னஸ்க்கு 40க்கும் மேற்பட்ட பிஸ்னஸ்க்கு இதில் வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணிக்க முடியும். ஓகேவா, பிஸ்னஸ் ERPயில். அது தவிர்த்து இப்போ ஜுவல்லரிக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் இருக்குது. மண்டி புக்கெல்லாம் அமேசிங்காக இருக்கும். இப்படி ஒரு சாஃப்ட்வேராக இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா, இந்த ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஃப்ளவர், அப்புறம் வெஜிடபிள் அண்ட் ஃபிஷ் மெர்ச்சன்ட் அண்டு கேன் போடுறாங்கள்ல, வாட்டர் கேன், அவங்களுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஓகேங்களா, மண்டி புக். இது மாதிரி மெடிக்கல் ERP, ஹோட்டலுக்குன்னு தனி சாஃப்ட்வேரு, ரைஸ் மில்லுக்குன்னு தனி சாஃப்ட்வேரு, ஃபுட்வேருக்குன்னு தனி சாஃப்ட்வேரு, வாடகை விட்றாங்கல்ல, பாத்திரம் வாடகை விட்றாங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் வாடகை விட்றாங்களே, அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாஃப்ட்வேர் இருக்குது. இது மாதிரி எல்லாத்துக்கும் செப்பரேட்டட் ஸ்பெஷல் சாஃப்ட்வேர். அதாவது ஒரு ERP சாஃப்ட்வேர் 15 மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். இது எல்லாமே உங்களுடைய நேமுக்கு ரீபிராண்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. இது தவிர்த்து நம்மக்கிட்ட CSC சாஃப்ட்வேர் ஒரு 15 இருக்குது. மார்க்கெட்டிங் டூல்ஸ், VA சென்டர், VA வாட்ஸ்அப், CRM, கேன்வா போன்றதெல்லாம் வந்து ஆஃபரில், டீலருக்கு ஆஃபரில் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஃபேக்கு, இப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது அப்படின்னாங்க. ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணி பேசினா தான் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்றது உங்களுக்கு புரியும். அப்போது நம்ம கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்திருக்கிறோன்றது உங்களுக்கு புரியும். இப்போது நீங்கள் டீலர் ஆனதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டு இது வந்து நீங்களே பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் எங்கேயுமே கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனே போட்டிருக்க மாட்டோம். நாங்கள் எங்கேயுமே இருக்காது. எங்கே பார்த்தாலும் உங்கள் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸே இருக்காது. ஏன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லலாம், சார் இது எங்கள் வெப்சைட், நீங்கள் மாதிரி டீட்டெயில் பார்த்துக்கலாம் சார். அப்போ பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கான்டாக்ட் நம்பர்லாம், அப்போ உங்களுக்கு தான் அது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ரீசேலருக்கான ஒரு வெப்சைட். அடுத்தது CRM. இந்த CRM வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். லீடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதம் எனக்கு 20ஆம் தேதி வரைக்கும், ஓகேவா, அதுவும் இதை நான் நோட் பண்ண ஆரம்பித்து ஒரு சமீபத்தில் தான் சரி இது ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு 14ஆம் தேதியிலேருந்து ப்ராப்பர் ஃபாலோயிங். அதுக்கு முன்னாடியெல்லாம் ஏனோ தானோன்னு ஃபாலோ பண்ணியிருப்பேன். இதெல்லாம் கஸ்டமர் இந்த மாதம் எனக்கு வந்து என்கொயரி, அதில் 3 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, 6 வந்து பெண்டிங்கில் இருக்குது. 6மே இந்த 10 நாளைக்குள்ளே முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா இந்த 10 நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு 5-6 லீடு வந்துடும், கன்ஃபார்ம் வந்துடும். ஒரு நாளைக்கு எனக்கு 3 லீடு வருது, வெவ்வேறு பிஸ்னஸ்க்காக வருது. இது எப்படி வருது அப்படின்னா, நான் ஒரு யூடியூப் சேனல் போட்டு என்னுடைய சாஃப்ட்வேரில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் வீடியோ போடுறதுனால எனக்கு லீடு வருது. அதே மாதிரி இப்போ இந்த லீட்ஸை நான் கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதும் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்த லீடு இது. இப்போ இவங்களுக்கு கால் பண்ணி
இவங்களுடைய நீடட் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்கிறது. இது இல்லாமல் இது வேறு சாஃப்ட்வேர் இப்போ அதாவது இந்த லிஸ்ட்லேயே இல்லாத அப்ளிகேஷன் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தனி லீடு வந்து மேனேஜ் பண்ணும். இப்போ இந்த சிஆர்எம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீ லிஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே, இதுவரை இந்த இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கிறது ஒரு டீலரோட லாகின். ஓகேவா, இப்போ லாஸ்ட்டாக அவர் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கு, 18ஆம் தேதி ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு சாஃப்ட்வேரு. ஸோ இங்கே வெரிஃபை கொடுத்தேன்னா அவங்களது வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகேவா, ஃபுட்வேர், ஸ்ரீ அழகுநாச்சியார் மெடிக்கலுக்கு கொடுத்துருக்கு, ஸ்ரீ அழகுநாச்சியார் மெடிக்கல்ஸ் கொடுத்துருக்கோம், வேல் பிராய்லருக்கு கொடுத்துருக்கோம். அதாவது இந்த மாதம் லைசன்ஸ் சேல் பண்ணியிருக்கிறது. டிஆர்பி ஆனியன் பொட்டேட்டோ கமிஷன் ஏஜென்ட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போது இது ரொட்டீன் இன்கமும் உண்டு. இந்த சைடு பார்த்துட்டே வாங்களேன், ரெஃபர் கஸ்டமர், யாராவது ரெஃபர் பண்ணாங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸு, அப்கமிங் ஏஆர்சினா ஏஎம்சி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எனக்கு இன்னும் ஒரு ஏஎம்சி அமௌண்ட் இருக்குது. 22ஆம் தேதி ஆர்டி ஃபைனான்ஸ்ன்றவங்க ஏஎம்சி பே பண்ண வேண்டிய ஆப்ஷன் இருக்குது. இந்த ரீபிராண்டிங் எப்படி ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இனிமேல் ஒரு லாகின் கொடுத்துருவோம். இந்த லாகினில் அப்டேட்டில் போனீங்கன்னா கம்பெனி நேமு, இமெயில் ஐடி, வெப்சைட்டு, இதெல்லாம் நீங்கள் இங்கே கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சாஃப்ட்வேரில் காமிக்கும். அது எப்படின்றத இப்போ உங்களுக்கு ஒரு ஓரலாக காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, மண்டி புக் இஆர்பி சாஃப்ட்வேர்னு, இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. இப்போ இந்த சாஃப்ட்வேரில் லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணி ஸோ இந்த இடம் பாருங்கள், இதேமாரி சாஃப்ட்வேர் சப்போர்ட்டட் டீட்டெயில்ஸ், இந்த சைடு கஸ்டமர் டீட்டெயில் இருக்கும், இந்த சைடு நீங்கள் தான் டெவலப் பண்ணீங்க இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். இது பத்தாதுங்க, நான் லோகோ மாற்றணும், செட்டப்பே என் பேருக்கு மாற்றணும் அப்படின்னா கூட அதுக்கான ஆப்ஷனும் நாங்கள் கொடுக்குறோம். அதுதான் ரீபிராண்டிங் அண்ட் ஒயிட் லேபிளிங் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் மாதம் 1 lakh வந்து சாலிடாக சம்பாதிக்கலாம். எப்படி சம்பாதிக்கலாம், எப்படிங்க லீடு எடுக்குது? ஓகே, உங்களுக்கு வெப்சைட் யூடியூப் மூலமா லீடு வருது, ரைட்டு. எங்களுக்கு எப்படி லீடு வரும் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கு ஒரு டூல் உங்களுக்கு நான் அந்த பண்டலில் கொடுக்குறேன் இல்லையா, அதில் ஒன்று உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக கீழே வந்தீங்கன்னா கூகுள் மேப் லீட் எக்ஸ்ட்ராக்டர் அண்ட் சோஷியல் மீடியா டேட்டா எக்ஸ்ட்ராக்டர், இது ரெண்டும் சூப்பரான டூல். நம்ம உட்காந்த இடத்துல எந்த கடைக்கும் போக தேவையில்ல, எங்கேயும் போக தேவையில்ல. இங்கே கிராப்பில் போகிறோம், எந்த பிஸ்னஸை டார்கெட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மொபைல் ஷாப்பை டார்கெட் பண்ணுறேன், இல்லை டெக்ஸ்டைல்ஸை டார்கெட் பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல்ஸ் இன் அரியலூர்னு போடுறேன், அரியலூர் கொடுத்துட்டு ஆடை கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தோடனே பாருங்கள், இங்கே ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல க்ரீன் கலரில் வந்ததுக்கப்புறம், ஓகேங்களா, க்ரீன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் வச்சுருக்கக்கூடிய எல்லாரோடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் கடன்னு வந்துடும் நம்மளுக்கு. இப்படி காண்டாக்ட் வந்ததுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு கேட்டகரி இருப்பாங்க, இல்லை வந்து அவங்களுக்கு ஒன்றும் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி பண்ணுறவங்கள விட இந்த ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வந்து ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லீடு வந்துடுச்சு நம்மளுக்கு இந்த நிமிஷம் வரையும். நான் எங்கேயும் மார்க்கெட்டிங் போகல, எந்த இடத்துக்கும் போகல, யாரையும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. ஓகே, ஜஸ்ட்டு வந்து கிராப்னு கொடுத்துருக்குறேன், அந்த ஏரியா அரியலூரில் இருக்கக்கூடிய எல்லா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் எனக்கு வந்துடுச்சு. நீங்கள் ஒரு டெலிகாலரை போட்டு, ஓகேங்களா, இனிமேல் நாங்கள் சாஃப்ட்வேர் பண்ணுறோம் சார், உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமைசேஷன்னா என்னென்னா, இன்னரில் எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு செப்பரேட் பண்ணுறது காரணம் என்னென்னா, அதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ மொபைல் ஷாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா IMEI நம்பர் ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க. அதே வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஷாப்பு இல்லை எலக்ட்ரானிக் ஷோரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரியல் நம்பர் ட்ராக்கிங் வரும். ஆட்டோமொபைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் நம்பர் வரும். FMG ப்ராடக்ட்ஸு அந்தமாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட், மேனுஃபேக்சரிங் டேட், அவ்வளோதான். இதுக்குள்ளேயே எல்லா பிஸ்னஸுமே அடங்கிடும். நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலும், ஒரு பைக் ஷோரூம் இருக்குது, அவங்க என்ஜின் நம்பர், சேஸ் நம்பர், இதெல்லாம் டீட்டெயில்ஸாக கேட்குறாங்கன்னா கூட அது பண்ண முடியும். மேனுஃபேக்சரிங் மோடு இருக்குது, ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ட்ரைனிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு இன்ட்ரோ தான், உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரோ. இந்த வெல்கம் போனஸ் என்ன கொடுப்போம் அப்படின்னா, நீங்கள் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இன்ஜினியர் தானா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிடும். அதை எப்படி கண்டுபிடிப்போன்றதை இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ பேர் வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஹவு டு கெட் 100 லீட்ஸ் பர் டேன்னா
நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 1000 லீடு கூட எடுக்கலாம். அதை கரெக்டாக ஃபில்டர் பண்ணி அதை டூப்ளிகேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டான பர்சன்ஸ் மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 99 லீடு எடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணுதுன்னா இமெயில் ஐடி செக் பண்ணுது, யாரெல்லாம் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு மேஜிக் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் இப்போ லீட் கவுண்ட் போயிட்டுருக்குது. இந்த லீட் கவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ மற்றதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் களத்தில் எல்லா சாஃப்ட்வேரையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா அரியலூர் டெக்ஸ்டைல்ஸ்னு போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன்னா எக்ஸல் வந்துடுச்சு. இப்போது இந்த சாஃப்ட்வேரை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த அரியலூர் நான் எடுத்த லீடு ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கொடுத்துட்டு இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல இந்த ரோவை அப்படியே வந்து கட் பண்ணி இந்த இடத்துல வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, முடிஞ்சது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வாட்ஸ்அப் இதில் போயிட்டு இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும். இந்த டூலெல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன். சரியா, நீங்கள் அது ஒன்றும் இது பண்ணிக்க தேவையில்லை. கிளிக் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஆட் கண்ட்ரி கோட் +91 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த எம்டி ரோர் பார்த்தீங்களா, அதை எப்படி பண்ணலான்னா இங்கே கிளிக் பண்ணிங்கனால எம்டி எல்லாம் காமிச்சிடும். இங்கே ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் டூப்ளிகேட் நம்பர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எம்டி எல்லாமே காண போயிடும். ஓகே, ஒரே ஒரு எம்டி மட்டும் இருக்கும். அதை நீங்கள் மட்டும் ரிமூவ் இந்த இடத்துல இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த ரோவோ அந்த ரோவை செலக்ட் பண்ணி டெலிட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காண போயிடும். ஸோ இவ்வளோ நம்பர் இருக்குது, 50 நம்பர் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கிளிக் டு ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஜென்ரேட் பண்ணி இதுக்கப்புறம் ஒரு அமேசிங் ஆப்ஷன் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்கள மட்டும் அழகாக கேதர் பண்ணி எடுத்துகிட்டு அவங்கள மட்டும் சேவ் பண்ணி வச்சா போதும். ரெகுலர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்க ஒன்றும் பிஸ்னஸ்க்கே வரல, அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவங்க தயாராகலை அப்படின்னு அர்த்தம். அப்படி ப்ரொஃபஷ்னலாக தயாராகாதவங்க கண்டிப்பாக சாஃப்ட்வேர் பயன்படுத்தவும் வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி. இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்துடுச்சா. இப்போ நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ இருக்கிற இடத்துலாம் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். இந்த ட்ரூன்னு போட்டிருக்கிற இடம்லாம் இப்போ உங்களுக்கு தோணும், சார் இதை எப்படி சார் ஃபில்ட்ரு பண்ணுறது, ரைட்டு வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே கீழே தெரியும் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் எக்ஸ்ட்ராக்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10 நம்பர் கிடச்சிருக்கு. 100 நம்பர் லீடு எடுத்து ஓகே 10 நம்பர் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நான் இங்கே வந்து டிலே செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுக்கும்போது வெறும் நம்பர் தானே இம்போர்ட் பண்ணோம், அவங்களுடைய ஒரிஜினல் பிஸ்னஸ் நேம் நம்மளுக்கு தெரியாது இல்லை, அதையும் இந்த சாஃப்ட்வேர் அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 100 லீடு சர்வசாதாரணமாக இந்த விஏ சென்டரை வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம காமிச்சது வெறும் நான் உங்களுக்கு காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா வெறும் கூகுள் மேப் லீட் எக்ஸ்ட்ராக்டர் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். இதில் சோஷியல் மீடியா எக்ஸ்ட்ராக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா வாவ், அப்போ வந்து ஒரு நாளைக்கு லீடு எடுக்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது, அவங்கள ப்ராப்பராக பார்த்து நீங்கள் இது பண்ணணும். அதே மாதிரி யூடியூப்பில் நீங்கள் ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வீடியோவை வந்து போடணும். அப்படி போட்டிங்கன்னா ஆர்கானிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லீடு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இவ்வளோதாங்க விஷயம். இதில் இப்படி எடுத்த லீட்ஸை வச்சு தான் நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணேன். ஒன்றும் சொல்லப்போனால் இப்போ உங்களுக்கு வந்திருக்க எல்லா மெசேஜும் நான் இந்தமாரி ஃபில்ட்ரு பண்ணி ப்ரொஃபஷ்னலாக இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் டார்கெட் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் புரிஞ்சுக்கிறோம், அந்த புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வீடியோவாக போடுறோம், ரைட்டுங்க. ரீபிராண்டிங் பண்ணி சக்ஸஸ் ஆனவங்க யாராவது ஒரு ஆளை காமிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக இப்போ நான் 2 பேர் காமிக்கிறேன். ஸோ சாஃப்ட்வேர் கேத்தன் அப்படின்றவர் நம்ம சாஃப்ட்வேர் தான் பண்ணிகிட்ருக்காரு, பட் என்னை விட ரொம்ப சீனியர்னு சொல்லலாம். ஓகேவா, இப்போ இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 441 வீடியோ போட்டிருக்காரு இது வரைக்கும், 11,000 சப்ஸ்கிரைபர். இவர் மாதம் 1 லட்சம்ன்றதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சம்பாதிப்பார். அவருடைய ஆஃபீஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப ரிச்சஸ்ட் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரு. ஹார்ட்வேரில் இல்லை, சாஃப்ட்வேரில். இது மாதிரி டீட்டெயிலாக வீடியோ போடுவார். எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் அதை டீட்டெயிலாக அவர் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அழகாக வீடியோவாக மேக் பண்ணி போடுவார். பாருங்கள், ஒரே நாளில் 22 ஹவர்ஸில் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ வீடியோ லோட் பண்ணியிருக்கார் பாருங்கள்.
லாஸ்ட்டு 23 ஹவர்ஸ்க்குள்ளேயே இவ்வளோ வீடியோ போட்டிருக்காரு. ஓகேங்களா, அரைவல் என்ட்ரி எப்படி பண்ணுறது. நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ண என்கிட்டருந்து லேர்ன் பண்ண முடியல, நான் இமீடியட்டாக இந்த ஃபீல்டுக்கு வரணும் அப்படின்னா இந்த சேனல்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். அப்புறம் வந்து Digit24, இவரும் ரீபிராண்டிங் பண்ணி சாதித்தவர் தான். இவரும் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரும் நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ், ஐ மீன் ரீபிராண்டிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்சன். இவருமே கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டார். ஸோ நம்ம கொஞ்சம் பேக்கில் இருக்கோம், ஒரு 600 சப்ஸ்கிரைபர் தான், ரீச் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து வினய் ERP. ஸோ இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னா, உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் வரணும், ஒரு ஸ்டெப்பு எடுத்து முன்னாடி காலை எடுத்து வச்சா தான் பிஸ்னஸ்குள்ளேயே என்ட்ரி ஆக முடியும். நீங்கள் சும்மா இடையிருந்து பார்த்துட்டு ஹார்ட்வேர்லேயே பண்ணிக்கலாம். ஹார்ட்வேர் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். நீங்கள் ஹார்ட்வேரில் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணுன்னா ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 1,500 நீங்கள் எடுப்பீங்க ஒரு லேப்டாப்பில். 500 தான் இப்போ அதுவுமே காம்படிஷன் ஆகிப்போச்சு. ஆனால் சாஃப்ட்வேரில் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு 2,500 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரீசேலர் லைசன்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அது இங்கே 10,000 சேல் பண்ண 7,500 ஆஸ் பர் த ப்ராஃபிட். ஐ மீன் நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நான் VS சென்டர் வாட்ஸ்அப் CRMல கீஜென்னே சேல் பண்ணுறேன். 1 இயர் அப்டேட்டோடு கொடுத்துருவோம், ஃப்ரீ. சோர்ஸ் கோடும் வேணும்னா சோர்ஸ் கோடுக்கான சார்ஜஸும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். வாங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. நான் களத்தில் நிற்கிறேன். ஸோ எனக்கு முன்னாடியே வந்து எப்படி எனக்கு பில் ஃபார்மேட் உருவாக்குறது, இதெல்லாம் வந்து அப்கமிங் ட்ரைனிங்கில் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். வெல்கம் டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.